ஒவ்வொரு வருடமும் வரும் அக்னி நட்சத்திரம் எப்படி தோன்றியது? ஏன் அந்த நாட்களில் வெயில் அவ்வளவு கொடுமையாக இருக்குது? பெரியவங்க அந்த நேரத்தில் சில வேலைகளை தவிர்க்க சொல்லுவது ஏன்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய புராண கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கதை நம்மை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் யமுனை நதிக்கரைக்கு அழைத்து செல்லுது. அந்த காலத்தில் யமுனை ஆற்றங்கரைக்கு அருகே காண்டவ வனம் என்று அழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய காடு. அது சாதாரண காடு கிடையாது. அங்கு அரிய மூலிகைகள், வானுலவிய மரங்கள், பறவைகள், மிருகங்கள், நாகங்கள், முனிவர்கள் என இயற்கையினுடைய அற்புத உலகமாக இருந்தது அந்த காடு. அந்த காட்டில் வீசும் மூலிகை மனம் பல மைல் தூரம் பரவுமாம். அந்த மனத்தை சுவாசித்தாலே உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் என்று மக்கள் நம்பினார்கள். அந்த வனத்தை பாதுகாத்தவர் யார் தெரியுமா? அவர்தான் மலையின் அதிபதியான இந்திரன். காண்டவ வனம் வறண்டு போகக்கூடாது என்பதற்காகவே அவ்வப்போது மழை பெய்யச் செய்து அதை பசுமையாக வைத்திருந்தாராம் இந்திரன். இப்படி இயற்கையின் சொர்க்கமாக இருந்த அந்த இடத்தில்தான் ஒரு நாள் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தங்களுடைய நண்பர்களுடன் வந்து யமுனை நதியில் நீராடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நீராடி முடித்த பின் அவர்கள் கரையேறிய போது திடீரென வயதான ஒரு அந்தணர் அவர்கள் முன் தோன்றினார். அந்த முனிவரின் முகத்தில் ஒரு சோர்வு, கண்ணில் பசி. அவர் கண்ணனையும் அர்ஜுனையும் பார்த்து, உங்களை பார்த்தால் கருணை மிக்கவர்களாக தெரிகிறீர்கள். எனக்கு கடும் பசி. இந்த காட்டுக்குள் என் பசிப்பினியை தீர்க்கும் மருந்து இருக்கிறது. நான் அந்த வனத்துக்குள் செல்ல நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறாரு. அவருடைய பேச்சில் ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்த கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே அந்த அந்தணரை நோக்கி, அக்னி தேவனே, ஏன் இந்த வேடம்? நேராகவே எங்களிடம் உதவி கேட்கலாமே அப்படின்னு கேட்குறாரு. அந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த அந்தணர் தன்னுடைய மாய வேடத்தை கலைக்கிறார். அங்கே நின்றது சாதாரண மனிதர் அல்ல, சுடரில் பொங்கக்கூடிய அக்னி தேவன். அக்னி தேவன் கிருஷ்ணரை நோக்கி கைகூப்பி, பரமாத்மாவே, தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஒரு காலத்தில் சுவேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் 100 ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் நடத்தினார். அந்த யாகங்களில் அளவில்லாமல் நெய் ஊற்றப்பட்டது. அந்த நெய்யை தொடர்ந்து உட்கொண்டதால் எனக்கு மந்த நோய் ஏற்பட்டு விட்டது. என்னுடைய சக்தி குறைந்து விட்டது. இந்த காண்டவ வனத்தில் இருக்கும் அரிய மூலிகைகளை நான் உட்கொண்டால்தான் என் நோய் தீரும். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் இந்த வனத்திற்குள் நுழைய முயற்சிக்கும் போது இந்திரன் மழையை பெய்ய வைத்து என்னை தடுக்கிறான் என்றார் அந்த அக்னி தேவன். அதை கேட்டு ஆச்சரியமடைந்த அர்ஜுனன், அப்படியானால் நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம். ஆனால் ஒரு நிபந்தனை. இந்திரன் மழை பெய்தால் அதை தடுக்க எனக்கு சக்தி வாய்ந்த வில்லும் அம்புகளும் வேண்டும் என்று கேட்கிறான். அந்த நொடியே அக்னி தேவன் அர்ஜுனனுக்கு உலக புகழ்பெற்ற காண்டீப வில்லையும் முடிவில்லா அம்புகள் நிரம்பிய அம்பார துணியையும் கொடுக்கிறாரு. அப்போது கிருஷ்ணர் மெதுவாக சிரிக்கிறார். ஏன் தெரியுமா? ஏற்கனவே பாண்டவர்கள் அந்த காண்டவ வனத்தை அழித்து அங்கே ஒரு புதிய நகரம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் பின்னாடி இந்திர பிரதேசமாக மாறிச்சு. அதற்கான வழியை அக்னி தேவனே அமைச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நினச்சி தான் கிருஷ்ணர் சிரித்தார். அப்போ கிருஷ்ணர் அக்னி தேவனை பார்த்து, 21 நாட்கள் மட்டும் உனக்கு அனுமதி. அந்த நேரத்தில் இந்திரன் மழை பெய்யாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு தான் ஆரம்பிக்குது காண்டவ வனத்தினுடைய அக்னி யுகம். அக்னி தேவன் ஜுவாலையாக வனத்துக்குள் நுழைகிறாரு. மரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எரிய ஆரம்பிக்குது. மூலிகைகள் புகையாக ஆகாயத்தில் தோன்றுது. இதனை கண்ட இந்திரன் கோபமடைஞ்சு, மேகங்களே, உடனே மழையை பெய்யுங்கள் என்று மேகங்களுக்கு உத்தரவு போடுறாரு. கருமேகங்கள் வானம் முழுவதும் சூழ்ந்து இடியும் மின்னலும் முழங்குது. ஆனால் அர்ஜுனன் தன்னோட காண்டீப வில்லால அம்புகளை எய்து வானமே மூடப்பட்டது போல ஒரு சரக்கூடு அமைக்கிறான். மழைத்துளி கூட காட்டுக்குள் விழ முடியலை. கிருஷ்ணரும் தன்னோட தெய்வீக சக்தியால் அக்னியை பாதுகாக்கிறாரு. முதல் 7 நாட்கள் அக்னி தேவன் வேகமாக மூலிகைகளை சாப்பிட்றாரு. அடுத்த 7 நாட்கள் பெரிய மரங்களை எல்லாம் எரிக்கிறாரு. கடைசி 7 நாட்கள் மெதுவாக தன்னோட பசியை அடக்கிறாரு. ஆக மொத்தத்தில் 21 நாட்கள் பூமி முழுவதும் கடுமையான வெப்பம் நிலவியிருக்கு. இறுதியில் அக்னி தேவனோட நோய் குணமடையுது. அவர் மீண்டும் தன்னுடைய முழு சக்தியையும் பெற்று விடுகிறாரு. அதன் பிறகு கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் வணங்கி இந்த உதவியை உலகம் என்றும் மறக்காது என்று சொல்லிவிட்டு மறைஞ்சு போகிறாரு அக்னி தேவர். அதனால தான் அந்த நாட்களில் வெயில் அதிகமாக இருக்கும். உடலை கவனமாக பார்த்து கொள்ளணும். தீ சம்பந்தமான வேலைகளை தவிர்க்கணும். பெரிய கட்டுமான வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது வெறும் கதையா அல்லது இயற்கையின் சக்தியை புரிய வைக்கக்கூடிய ஒரு அடையாளமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இந்த கதை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.